ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தோன்னா, நம்ம காந்தி நகரில் கணபதியில் ஒரு வேலை விஷயமா போயிருந்தோம். அப்போ இந்த கடையை பார்த்துட்டோம். பார்த்த உடனே என் பொண்ணு இப்போவே இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க ஒரே டார்ச்சரு. அப்புறம் நாங்களும் சரி சரி தொந்தரவு தாங்க முடியலன்னு சரின்னு சொல்லிட்டு போனோம். போய் பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன மிட்டாய் சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசில் அத்தனை மிட்டாய் இந்த கடையில் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக என் பக்கத்தில் போய் பார்த்த உடனே எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. நிறைய மிட்டாய் நான் சாப்பிட்ட மிட்டாயாக இருந்தது. சரி நம்மளுக்கும் தேவையானதை வாங்கிட்டு பிள்ளைக்கு தேவையானதை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எல்லாமே இருக்குங்க. என்னென்ன சின்ன வயசில் சாப்பிட்ருப்போமா, நீங்களும் இதேமாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ நம்மளுக்கு என்ன நம்ம தேவையாக இருக்கோ அத்தனை ஒரு விளையாட்டு ஜாமானத்துலேருந்து மிட்டாயிலேருந்து எல்லாமே இருக்குங்க. பழைய இந்த இந்த மிட்டாயெல்லாம் சில கடைகளில் தான் வச்சுருப்பாங்க. அதில் ஒன்றா இவங்க எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே தான் போய் ஒரு வழியாக எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கிட்டு நேராக அப்புறம் அங்கேருந்து லாஸ்ட்டில் வந்தோன்னா அந்த கண்ணு மிட்டாய்ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதை நான் இப்போ தான் பார்க்குறேங்க. அப்போ ஃபஸ்ட்டில் நான் பார்த்துருந்ததை நான் மறந்துட்டேன். அந்த மிட்டாயும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாப்படி. அப்புறம் நட்ராஜ் பென்சில்லையே ஒரு மிட்டாய் வந்துருந்துச்சுங்க. இந்த மிட்டாயும் இப்போ வாங்கியாச்சு. வாங்கிட்டு இது அப்படியே லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே சுற்றி அப்படியே வரும், மேலே அந்த மிட்டாய் மட்டும் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் வாங்கியாச்சு. இல்லாததே இல்லைங்க இந்த கடையில். எல்லா வகையான மிட்டாயும் இருக்குது. ஒரு வழியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அன்பாக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மிட்டாய் வாங்கிட்டு வந்த கவர்லேயே பாருங்கள், அதுதான் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த கடையில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா வகையான மிட்டாயும் இங்கே வச்சுருக்காங்க. ஒன்ஸ் தானே வாங்கி சாப்பிட போகிறோம், அதனால் நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இதோட விலை வெறும் 25 ரூபா தாங்க, இவ்வளோ மிட்டாயும் சேர்த்து. அப்படியே பென்சில் மாதிரியே இருக்கும் பார்த்தா. இதெல்லாம் நான் சின்ன வயசில் சாப்பிட்ட மிட்டாய் தான் இப்போ அவங்க கடையில் வச்சுருக்காங்க. இதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலே இருக்க பேப்பரை ரிமூவ் பண்ணோன்னா அப்படியே நீளமாக பென்சில் மாதிரியே இருக்குங்க. மிட்டாய் டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சுங்க. ஒன்று ஒன்றா அப்படியே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பிரிக்கிறேங்கிற சாக்காட்டில் எல்லாத்தையுமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த மிட்டாய் நான் காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கண்ணு மிட்டாயை அதை ஜெல்லி மாதிரி இருந்ததுங்க. அதுவும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிட்டேன். இது பாருங்கள், பிரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனால் மிட்டாய் டேஸ்ட்டு வேறு லெவல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இருக்குது. என்னமோ இந்த மிட்டாய் சின்ன வயசுலேருந்து இருக்குங்கிறாங்க. இந்த மிட்டாய் நான் பார்த்ததே இல்லைங்க. நான் சாப்பிட்டதும் இல்லை. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது பேர் என்னமோ லாலிபப்புன்னு சொல்கிறாங்க. என்னமோ ஒன்றுங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு பிடிச்சா சரி இதுதான் வேணும்னு சொல்லி வாங்கினோம். அப்படியே வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னோம். அப்படி அப்புறம் அடுத்ததாக அதே மாதிரி இந்த கண்ணு மிட்டாய் மாதிரி வாங்கினாங்க இல்லைங்களா, அது அப்படியே இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணால் அப்படி ஜெல்லி மாதிரி அந்த கண்ணு மிட்டாய் மாதிரி எடுத்துருக்கா அப்படி பாருங்கள். அது எப்படின்னா ஜெல்லி மாதிரியே இருக்குது. இந்த கண்ணில் உள்ள அந்த லேயர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரியே இருக்குது. ஓப்பன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. டபுள் கலரில் இருக்குது. உள்ளே அருமையாக இருக்குங்க. உண்மையிலும் என்னமோங்க, இது இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் இங்கே கிடைக்காதுங்க கண்டிப்பாக. நார்மல் கடையில் எங்கேயுமே கிடைக்காது. இதுவும் வாஸ்தவம் தான், அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள் உள்ளே எப்படி பிங்க் கலரில் இருக்குதுன்னு. கொலக்கொலான்னு இருக்குது பார்த்தோம்னா. ஆனால் சாப்பிட்டு எனக்கும் ஒன்று கொடுத்தா அப்படி நானும் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.